Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் நான் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இப்படிதான் இருக்கணும். மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நாம் உயரும் போது, மற்றவர்கள் நம்மை நோக்கி பார்க்கிற அளவுக்கு, நம்ம ஏளனமா பார்க்காதபடிக்கு, கேவலமா பார்க்காதபடிக்கு, அவர்கள் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற அளவுக்கு, உயர்வாய் பார்க்கிற அளவுக்கு, நம்மை போற்ற தகுந்த அளவுக்கு நாம் உயரும் போது, வாழ்க்கையில பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது, ஜெயிக்கும் போது, எல்லாத்துல இருந்து மீண்டு மேல வரும்போது, ஜெயிக்கும் போது, மக்கள் நம்ம பார்க்கும் போது, அவர்கள் நமக்கு மரியாதை செலுத்தும் போது, மெய்யாகவே அது நமக்கு இல்ல மரியாதை, கர்த்தருக்கு மரியாதை. ஏனென்றால் கர்த்தர் தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு, கர்த்தர் தான் நம்ம இப்படி மாற்றி இருக்கிறார், இல்லைங்களா? ஆகவே ஒரு நிச்சயம் வேணும், ஒரு உறுதி, ஒரு லட்சியம் உள்ளத்துல வேணும். இப்படித்தான் நான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் கர்த்தருக்கு மகிமை, இப்படி இருந்தா கர்த்தரின் நாமம் மகிமைப்படும். ஆகையால இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாருங்க, ஒரு லட்சியம் உருவாக வேண்டும். சாத்தான் அதை கெடுக்க பாக்குறான் பாருங்க. சாத்தான் வந்து எப்பவும் கீழான ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழ வேணும், இப்படியே இந்த லெவல்லயே இருக்கணும்னு பாக்குறான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வேற லெவல் நான் வச்சிருக்கேன், அந்த லெவலுக்கு நீ உயர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். சாத்தான் எப்படி கெடுக்கிறான்றது சில காரியங்களை சொல்லுகிறேன். அதன் பிறகு இந்த பெருக்கம் தான் தேவனுடைய சித்தம் என்கிற நிச்சயத்தை உருவாக்குவதற்காக சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போறேன். முதல்ல சாத்தான் எப்படி இந்த இதுல இருந்து நம்மளை கலைச்சு விடுறான் பாருங்க. எப்படி பெருக்கத்தை நோக்கி போகாதபடிக்கு எப்படி கலைக்கிறான், எப்படி வஞ்சிக்கிறான் மக்களை, எப்படி இந்த தாழ்வான இடத்திலேயே வச்சிருக்கணும்னு பாக்குறான், எப்படி டிஃபீட்லயே, தோல்வியிலேயே அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்து விட வேணும் கிறிஸ்தவர்கள் என்று சாத்தான் எப்படி திட்டமிடுகிறான் என்பதை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது என்ன பண்றான் சாத்தான், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பாருங்க. பிசாசானவன் பண்றது என்னன்னா, அவன் ஒன்னும் பெரிய சக்தி வாய்ந்தவன் அல்ல, வல்லமை வாய்ந்தவன் அல்ல, கொஞ்சம் ஏமாத்து பேர் வழி, அவ்வளவுதான். ஒரு அற்பன், அதையும் இதையும் சொல்லி என்னத்தையா சொல்லி இப்படியே ட்ரிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் பெரிய சக்தி பிசாசு ரொம்ப இதா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி பிசாசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிசாசை ஒண்ணும் இல்லாம ஆக்கி காலில் போட்டு மிதிச்சு நசுக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கி இருக்கிறாரு. ஏமாத்து பிசாசு, அதனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏமாத்து பேர் வழி. அதனால அறிவுல நாம் பெருகி கொண்டே போக வேண்டும். அவனுடைய வஞ்சனைகளுக்கு உட்படக்கூடாது. அவன் எப்படி வேலை செய்யறான், எப்படி வஞ்சிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது காரியம் அவன் செய்கிறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நீங்கள் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா என்னங்கிற சந்தேகத்தையே உங்களுக்குள்ள உருவாக்கிறான். He creates doubt that God wants you to experience increase. நீங்கள் பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா என்பதை குறித்த ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிடுறான். ஆதாம் ஏவாள்கிட்ட தான் வந்து பேசினான் பாருங்க. இவர் ஏன் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாருன்னா, சாப்பிட்டா நீ அவரை போல ஆயிடுவ. அப்பனா என்ன அர்த்தம்? நீ அவரை போல ஆயிடக்கூடாது, ஞானத்துல பெருகிடக்கூடாது, நன்மை தீவை நீ அறிந்து கொள்ளக்கூடாது, இந்த லெவல்லயே நீ இருக்கணும்னு கர்த்தர் பாக்குறாரு, நீ பெருக கூடாதுன்னு பாக்குறாரு, அதனாலதான் உன்னை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விதத்தில் அவன் சொல்லுகிறான். உண்மை என்னவென்றால், அவரை போல ஆயிடுவாங்க இல்ல, அவரை போலவே ஆக்கிட்டாரு. இவங்களை ஏற்கனவே அவரை போலதான் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சனை பாருங்க. அது முதலாவது ஒரு காரியம். இரண்டாவது, பெருக்கத்தை விரும்புகிறவர்கள் விரும்பும் போது ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வை ஊட்டுகிறான். இதெல்லாம் இந்த மதத்துல இருக்கு பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்குது. நீங்க போய் நான் பிரசங்கம் பண்றது வெளியே சொல்லி பாருங்க, நான் பெருகணும், அதிகமாகணும், 1000 மடங்கு அதிகமாகணும், சபையில் இன்னைக்குதான் அதான் பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த பாஸ்டர் அவரு அப்படிம்பாங்க. ஓ அவரா, அதான் பேசுவார் அவரு. எல்லாம் இருக்க பூதம் எல்லாம் கிளம்பும், எல்லா பேய் பிசாசுகள் எல்லாம் எழுந்து அப்படியே அதை எதிர்க்கும் பாருங்க. ஏன் என்று சொன்னால், ஒரு பெரிய குற்ற உணர்வு உண்டாக்குவார்கள், பெரிய குற்ற உணர்வை உண்டாக்குவாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு குற்ற உணர்வு. ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, அந்த காலத்துல ஊழியர் கூட்டத்துக்கு போனாராம். அப்ப போனப்ப அங்க ஒரு பிரசங்கியாரை கொண்டு வந்து அவங்க பிரசங்கம் பண்ண வச்சாங்களாம். என்ன சொன்னாங்களாம், இந்த மனுஷன் 40 வருஷமா ஊழியம் செய்யறாரு, இவருடைய அனுபவங்கள் மூலமா நாமளும் நல்லா வளருவோம், இவர் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவார், நமக்கு உதவியா இருக்கும். ஏன்னா 40 வருஷம் ஊழியம் சர்வீஸ் அவருக்கு, ஆகவே எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு சொன்னாங்களாம். அவர் எந்திரிச்சாராம், சொன்னாராம், இன்னைக்கு நிறைய பேரு ஆலயங்கள்ல 1000 ஆத்துமா வேணும், 2000 ஆத்துமா வேணும், 10,000 ஆத்துமா வேணும், இப்படி பேராசை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அடியேன் கடந்த 40 வருஷங்களாக 10 ஆத்துமாக்களை வைத்து வருகைக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். 10 ஆத்துமாக்களை வச்சுட்டு இவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார்.
ஆயத்தம் பண்றதுக்கு தான் கர்த்தர் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி மறிச்சு உயிரோடு எழும்பி சுத்திகரித்து கழுவி இவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 10 பேரை வச்சுட்டு டெய்லி குளிப்பாட்டிட்டு இருக்கியா? நான் அடியேன் 10 பேரை வைத்துக் கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. 1000 ஆத்துமாக்கள் எனக்கு வேண்டாம், பேராசையெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. இந்த 10 ஆத்துமாக்களை அப்படியே தகுதிப்படுத்தி அப்படியே மோட்சத்துக்கு அடியேன் கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். இதுதான் சொல்லிருக்கு. கடல் கடந்து போய் உன்னை விட கேவலமானவன ஒருத்தர் மாற்ற பரிசெயன் தேவதானா? இது பாருங்க, எல்லாத்த பற்றியும் குற்ற உணர்வு. ஆத்மா பெருகணும், சபை பெருகணும், அநேக ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தினா கூட அதுல ஒரு குற்ற உணர்வு உண்டாக்குறது. எதுக்கு பெருகணும்? நீ புகழ்ச்சியை விரும்புறியா? நீ பெரிய பாஸ்டர் ஆகணும்னு விரும்புறியா? நீ அப்படி இருக்கணும்னு விரும்புறியா? இப்படி இருக்கணும். அட என்னங்க இது? எல்லாமே பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த சபை பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா இல்லையா? இந்த சபை பெருக வேணும். இந்த எல்லைகள்லாம் நிரம்பி இந்த இடம்லாம் ஃபுல்லா அந்த கடைசி வரைக்கும் உட்கார்ற அளவுக்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பெருக வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? நிச்சயமா எனக்கு ஆசை இருக்குது. பெருக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா? நிச்சயமா எதிர்பார்க்கிறோம். அது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். இந்த இடத்துல வந்தப்போ திருவண்டு குடிசை போட்டுதான் நான் ஆரம்பிச்சேன். இவ்வளவு குடிசேன். அந்த குடிசை நிரம்பி வளைஞ்சோன்னா அதை சுத்தி இன்னொரு தட்டு பந்தல் போட்டு அந்த குடிசை நிரம்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதை கட்டணும். இது ரொம்ப பெருசு மாதிரி தெரிஞ்சது. இவ்வளவு பெருசா இருக்குது, இது என்னைக்கு நிரம்ப போகுதுன்னு. இது நிரம்பி இப்போ 2 தடவை நிரம்பி அதுக்கு பிறகு வெளியே வழியிற மாதிரி ஆகுது. நான் இன்னும் சொல்றேன், இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் பெருகும். இந்த இடமே பத்தாத அளவுக்கு அது பெருகும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் அது. சும்மா இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு இதை மேன்மை பாராட்டிக்கிட்டு இதுல பெரிய பரிசுத்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நான் அறிவுல பெருகணும், இந்த சபை நம்பர்ல பெருகணும், நீங்கள் பொருளாதாரத்துல பெருகணும். எல்லாமே கர்த்தருடைய பெருக்கம் என்பது கர்த்தருடைய சித்தமாய் நோக்கமாய் இருக்கிறது என்பதுல சந்தேகமே கிடையாது. ஆனா சாத்தான் பாருங்க, எல்லாத்தையும் பற்றி ஒரு குற்ற உணர்வு. நீ அப்படி ஆசைப்படுறியா, இப்படி ஆசைப்படுறியா, இதெல்லாம் தப்பாக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குற்ற உணர்வை அவன் ஏற்படுத்துறான். நான் சொல்றேன், பெருக்கத்தை பற்றி அதிகமாவது பற்றி குற்ற உணர்வு யாருக்காவது ஏற்பட்டா நிச்சயமா நான் சொல்றேன், அது கர்த்தரிடத்துல இருந்து வர்றதில்லை. கர்த்தர் உணர்த்துதல் அல்ல. அது பிசாசானவன் பெருக்கத்தை தடுக்கும்படியாக, உங்க கீழே வைக்கும்படியாக, உங்களை தோல்வியில நடத்தும்படியாக, வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதிகமாகாதபடிக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கும்படியாக, பிரயோஜனமற்றவர்களா இருக்கும்படியாக உங்களை கீழே தள்ளுவதற்காக அவன் பண்ணுகிற ஏற்பாடு என்பதை நீங்கள் நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். பாருங்க, இன்னொன்னு பண்றான். பெருக்கத்தை கெடுக்கிறதுக்கு அவன் பண்ணுகிற இன்னொரு வேலை என்னவென்று சொன்னால், நம்முடைய சொந்த முயற்சியும் சொந்த பலனையும் நம்பி நாம் வாழ்ந்து அதிலே வெற்றி பெறும்படியாக, தேவனுடைய ஆலோசனை இல்லாமல், தேவனுடைய ஞானம் இல்லாமல், தேவனுடைய கிருபையும் ஒத்தாசையும் அனுகூலம் இல்லாமல் நம்முடைய சொந்த பலத்திலே சொந்த முயற்சியிலே நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை உருவாக்குகிறான். சிலர் முன்னுக்கு வர விரும்புகிறார்கள், ஆனால் தேவனை மதிப்பதில்லை, தேவனுடைய அனுகூலத்தை ஒத்தாசையை பெரிதா எண்ணுகிறதில்லை. நான் முன்னுக்கு வருவேன், என் உழைப்பு என் ஒத்தாசை. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய பேரு இந்த சக்சஸ் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, என் உழைப்பு கடினமான உழைப்பாக்கும், நான் வேர்வை சிந்தனாக்கும், நான் மாடா உழைச்சு ஓடா தேஞ்சனாக்கும், இத்தனை ஆண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி உழைச்ச உடனே எனக்கு இப்படிதான் நான் சம்பாதிச்சேனாக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய மனுஷன் அப்படி பேசுறது கிடையாது. கர்த்தருடைய மனுஷன் எப்பவும் அவனுடைய வாயை திறந்து பேசும்போது அவன் நல்லா உழைச்சிருப்பான். ஆனா அவனுடைய உழைப்ப அவன் இன்பமாய் நினைக்கிறான். அவனுக்கு அது பாரமா இல்ல. கர்த்தர் கொடுத்த வேலையா நினைக்கும் போது, ஆசீர்வாதமா நினைக்கும் போது அவனுக்கு அதுல இன்பம் ஏற்படுகிறது. அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், பெருக ஆரம்பிக்கிறான். அவன் பேசுறதுல பெரிய வித்தியாசம் இருக்கும். அவன் தன்னுடைய உழைப்பை மேன்மை பாராட்டாமல் கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மை பாராட்டுகிறான். அவன் சொல்றான், நான் வேலை செய்தேன், நான் செய்த வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தது, என் பெரும் உழைப்பு எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்ததுன்னு சொல்ல மாட்டான். அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தது, நான் வேலை செய்யறேன், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன முன்னேற செய்தது என்று அப்படி வித்தியாசமான விதத்திலே அவன் பேசுவான். 4வது, பெருக்கத்தை கெடுக்கிறதுக்கு சத்துரு பண்ணுகிற வேலை பொறாமை. அதிகம் இருக்கிறவர்களை பார்த்து பொறாமப்பட வைக்கிறது. நான் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய உன்னதமான ஏதோ நம்ம அப்படியே பரிசுத்தத்தை காத்துட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம், நமக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நாம் ஆசைப்படக்கூடாதாக்கும், பெருக்கம் எல்லாம் கூடாதாக்கும்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பொறாமையில அவங்களை மிஞ்சின ஆட்களை பார்க்கவே முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் அவருக்கு எப்படி இவ்வளவு இருக்குது, அவருக்கு எப்படி இவ்வளவு வந்ததாக்கும், அவர் எங்க சம்பாதிச்சாராக்கும்,
அவர் எப்படி வீடு கட்டினாராக்கும், இவர் எப்படி என்ன பண்ணாராக்கும். இதுதான் அவங்களுடைய பேச்சே பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்ல தான் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் எத்தனையோ வருஷமா. அவங்க மாறவே போறது இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள் அவர்கள். அதனாலதான் அவர்களெல்லாம் விட்டுட்டு தூரமா வந்திருக்கேன் நான். ஏன்னா அவர்கள் ஒரு பிசாசின் வஞ்சனைக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, பெருக கூடாது, நமக்கு செழிப்பு கூடாது, செழிப்பெல்லாம் தப்பான பிரசங்கமாக்கும், இது அதிகமாக கூடாது, நான் பெருகணும்ன்ற ஆசை எல்லாம் கூடாது. அது என்ன பெருகணும், அது என்ன கடை பெருசாகணுமா, வியாபாரம் பெருசாகணுமா, தொழில் பெருசாகணுமா, எல்லாம் விருத்தி ஆகணுமா, குடும்பம் விருத்தி ஆகணுமா, சபை விருத்தி ஆகணுமா, இது என்னையா பிரசங்கம், அது பரிசுத்தம் 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 பிரசங்கம். விருத்தி அடையலாம் பரிசுத்தமே இருக்காது பாருங்க. விருத்தி அடையலன்னா எல்லா பொறாம எரிச்சல் மற்றவன் இருக்கிறவன் விருத்தி அடையறவனை பார்த்து அப்படியே கழுகு கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது, அவனை பற்றி எழுதி போடுறது உட்கார்ந்து. இந்த மாதிரி கிறிஸ்தவங்க தான் அதான் பண்றது, அதெல்லாம் பண்றது. உனக்குதான் ஒண்ணு வேணாம இருக்கிறத வச்சு நீ திருப்தியாருன்னா கேட்கறது இல்ல, இருக்க முடியாது. அது எப்படி அவன் அப்படியே பெருகிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெலசி, ஒரு வெறுப்பு, எல்லா உள்ளத்துல எல்லா கசப்பு வெறுப்பு எல்லாம் உள்ள கிளம்புது பாருங்க. ஒரு ஆவிக்குரிய தன்மையை எல்லாம் போகுது. எந்த பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணு பார்க்கலாம், அந்த பரிசுத்தமே கெட்டு போகுது. இதனாலேயே விருத்தி அடையும் போது லட்சியங்கள் உயர்வாகிறது, பரிசுத்தமான எண்ணங்கள் உருவாகுது, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்ன்ற நோக்கம் உருவாகுது. நான் நினைக்கிற பரிசுத்தமே அப்பதான் ரொம்ப அதிகமாகுது. நாம விருத்தி ஆகும் போதுதான், நாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போதுதான் கர்த்தர் இன்னும் ரொம்ப ரொம்ப நாம கர்த்தரை எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய தயவை, காருண்யத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய உதவியை நாம் எண்ணி பார்த்து நம்முடைய உள்ளங்கள் பாராட்டுகிறது. கர்த்தரை நாம் அதிகமாக அணுக ஆரம்பிக்கிறோம். பெருக பெருக உங்களுக்கு எப்படியே தெரியல, பெருக பெருக என்னுடைய அனுபவம் என்னன்னா, பெருக பெருக ஒரு பெரிய ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள வந்துருது, உள்ள ஒரு பொறுப்பு தன்மை உள்ள வந்துருது. ஆண்டவரே, நான் பெருகி கொண்டிருக்கிறேன், நான் தொடர்ந்து உம்மை நான் உயர்த்த வேண்டும், உமக்காக நான் காரியங்களை செய்ய வேண்டும், சரியான பாதையில நான் செல்ல வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் நடக்க வேண்டும், இன்னும் இது தொடர வேண்டும், இன்னும் இப்படியே இது போய்கொண்டே இருக்க வேண்டும், எந்த பிசாசின் வஞ்சனையில் நான் சிக்காம சத்தியத்தை அறிந்து தெளிவாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய பரிசுத்தம் அப்பதான் வருது பாருங்க. ரொம்ப கெட்ட எண்ணங்கள் எனக்குள்ள உருவாக கூடாது, கெட்ட காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நுழைய கூடாது, நான் இந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும், நல்ல எண்ணங்களை வைத்திருக்கணும், நல்ல விதத்துல என்னுடைய பெருக்கத்தை நான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே விருத்தி அடையும் போதுதான் உருவாகுது. விருத்தி அடையாம இருந்தா, விருத்தி அடையிறவனை பார்த்தெல்லாம் ஆத்திரமும் பொறாமையும் தான் வருது. அதுல பரிசுத்தம் ஒண்ணும் பெருக போகிறது இல்லை. ஐந்தாவது, தங்களிடத்திலே இல்லாத ஒன்றை அடையும்படியாக ஒரு அசாதாரணமான பொல்லாத ஆசை, நல்ல ஆசை இல்ல, பொல்லாத ஆசை ஒன்றை, எப்படியாவது அதை அடைஞ்சிடணும்ன்ற பொல்லாத ஆசை ஒன்றை பிசாசு உருவாக்குகிறான் அவர்களுக்குள்ள. பெருக்கம் வேணாம் வேணாம் வேணான்றாங்க. அதான் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன சொன்னாரு, அதாவது என்னத்த பெரிய செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு பிரசங்கம் பண்றீங்க, என்னது இது, சபையே கெட்டு போச்சாக்கும். அந்த காலத்துல நாங்களாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பிரசங்கம் பண்ணிருந்தோம், நீங்க இப்ப செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஆக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குனாரு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல பிரதர், கொட்டகை விழுந்துருச்சு பிரதர், அது போடுறது கொஞ்சம் காசு வாங்க. நான் சொன்னேன், அதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த கொட்டகை விழுந்தா போடுறதுக்கு எப்படி காசு, கொட்டகையை எடுத்துட்டு கட்டடம் போடுறதுக்கு எப்படி காசு, இதெல்லாம் தான் என் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை வேணாம் வேணாம் வேணான்ட்டு அப்புறம் கொட்டகை காசு மட்டும் யார்கிட்ட இருக்குன்னு தெரியுது இல்ல. செழிப்புதான் வேணாம் வேணான்றீங்களா? அப்ப இருக்கிறத வச்சு திருப்தியா இருங்களா? ஆண்டவரே போதும், கொட்டகை போச்சா தோத்திர ஆண்டவரே, இப்படியே இருக்கிற மொட்டை மாடியிலேயே நான் தோத்திரம் பண்றேன் ஆண்டவரே, இருக்கிறத வச்சு நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொன்னா உன்னை பாராட்டலாம். சத்தியம் தப்பா இருந்தா கூட உன்னுடைய லட்சியம் ஒரு சரியாவது இருக்கு, ஒரு சீராவது இருக்குது, ஏதாவது ஒரு உருப்படியாவது இருக்குது, அதுலயும் திருப்தி கிடையாது, இருக்கிறதுலயும் திருப்தி கிடையாது. எனக்கு சொல்றது நீ இதை போதிக்காத அப்படின்னு சொல்றது, ஆனா உனக்கு இருக்கிறதுல நீ திருப்தியா இருக்கிறியா, அதுல திருப்தியா இருந்துற. எப்படியாவது அதை அடைஞ்சிடணும், எப்படியாவது இதை இது பண்ணிடணும், எப்படியாவது அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. ஆறாவது, சில காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக நியாயமற்ற விதத்திலே செயல்படுவது, அதற்கு பிசாசானவன் தூண்டுகிறான். பெருக்கம் இல்ல, பெருக்கத்தை விசுவாசிக்காதபடி கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் முன்னேற்ற பாதையில் நடத்துகிறார், கர்த்தர் நமக்கு நல்லது செய்வார்.
கர்த்தர் நான் அதிகமாகும்படி விரும்புகிறார் என்று சொல்லி அப்படி கர்த்தரை எதிர்பார்த்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட்டு போட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? நியாயமற்ற விதத்திலே அநியாயமாக சில காரியங்களை செய்து அதன் மூலமாய் பெருகலாம் என்ற யோசனைகளை உள்ளே புகுத்துகிறான். இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை பாருங்க. ஆகவே இந்த ஆட்கள் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மற்ற ஆட்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.